எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தகவல் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம மைண்ட் கிராஃப்டில் இப்போ புதுசாக ஹார்ட் கோர் மோடு இன்வால்வ் ஆகிருக்கு. ஓ மை காட், ஹார்ட் கோர் மோடாக நீங்களே பாருங்கள் அந்த எஃபர்ட்டே எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு. நான் அப்போ ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி ஹார்ட் கோர் வேர்ல்டு க்ரியேட் பண்ணி விளாண்டு போடலான்னு இருக்கேன் காய்ஸ். ஓகே, ஹார்ட் கோர் மோடு நேம் என்ன வைக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க கைஸ். ஓகே, சும்மா நம்ம ஃபன்னுக்காண்டி ஒரு ஸ்னோபி வேர்ல்டுன்னு வச்சுக்கிடுவோம். நர்ட்டை பார்த்து முடிச்சோன்னா அதுக்காண்டி. ஓகே, ஸ்னோபி வேர்ல்டு ஓகே வச்சுக்கிடுவோம். ஸ்னோபி வேர்ல்டு வச்சாச்சு. இதில் இந்த சர்வைவல் கிரியேட்டிவ்லாம் மாற்ற முடியாதாங்க கைஸ் இது. அப்புறம் இது ஹார்டு மட்டும்தானா? அது ஹார்ட் கோர்ன்றனால இந்த ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாத மாதிரி. ஓகே, ஸ்னோபி ஐ வருமோ? சரி விடுங்க, ஏதோ ஒன்று போடுவோம். எனக்கு ஸ்பெல்லிங்லாம் தெரில. ஓகே, அட்வான்ஸில் ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ டேஸ் ப்ளே ஆன் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே, மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு. ஓகே, ஜெனரேட்டிங் வேர்ல்டு நண்பர்களே. சர்வே வா வந்தாச்சுங்க. எங்கடா இருக்கோம்? எந்த இடம் இது? ஓமை காடு. இது ஒரு பாலைவனம். பாலைவனத்தின் சோலைவனத்திலும் சுற்றி திரிந்து எங்கே போகலாம்? இங்கே வந்தோடனே குச்சியை உடைப்போம் கைஸ். குச்சிக்கு அப்புறம் மரத்தை வெட்டி குச்சியை விட்டோம்னா இடத்துலையே விட்டு குச்சி இருக்கும்போது எதுக்கு மரத்தை வெட்டிக்கிட்டு? நல்லா இருக்கே. எப்போ நாளே ஸ்கெலிட்டன் எட்டி பார்க்குறேன். வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு. என்னங்களா இது? ஏட்டா ஓடுவோம், மேலே ஓடுவோம். இப்போ ஹைட்டான ஒரு இடத்துல இப்போ இதெல்லாம் தோண்ட முடியாது ஒரு கையில். உயரமான மலையில் ஏறி இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட் டைம் மொபைலில் ஹார்ட் கோர் விளாட்றீங்க கைஸ். நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ தான் புதுசாக ஹார்ட் கோர் விட்ருக்கானுங்க. ஓ மை காட், என்னடா அது? எப்பா ஓகே, இங்கேருந்து பாருங்களேன், ஒரே கோல்டாக தெரியுது. நாங்களாம் கஷ்டப்பட்டு மைனஸ் போனால் கோல்டு வரும். இங்கே என்னடா இவ்வளோ மேலே இருக்குது? இந்த பயமில் நிறையா கோல்டு ஓப்பன்லேயே கிடைக்கும் போல். கோல்டுக்கு பஞ்சம்னா இங்கே வந்தபடி தான். தேவை இருக்காது, நம்ம கோல்டு ஃபார்ம் கட்டிடுவோம் கைஸ். ஓகே, மரத்தை உடைப்போம். எல்லோரும் டெய்லி ரொட்டீன் மரத்தை உடைக்கிறது தான். ஃபஸ்ட்டு மரத்தை தான் உடைக்கணும். ஓகே, இந்த இடத்துல நிறைய ஆடு இருக்குதுப்பா. இன்றைக்கி ராத்திரி பீஸ்ஃபுல்லாக திங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 2 உள் தான் கிடச்சிருக்கு. ஆடாக வருது. ஆடு எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கப்பா, ஆடு வேணும். ஆடு எங்கடா இருக்குது? ஓகே கைஸ், உள்ளலாம் டையா மாற்றி இது பெயிண்ட் அடிச்சுக்கிடுவோம். வாவ், என்னடா கோடு கும்பிட்டு கிடக்கு. ஓகே, இந்த கோடெலாம் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் இல்லை, இப்போயும் யூஸ் ஆகும். மரத்தை உடச்சி எரிச்சு இதாக மாற்றுறதுக்கு கோல். இப்போ என்னடா தோண்ட வந்துகிட்டே இருக்குது. அப்பா நிறையா இருக்குப்பா. இங்கே வர்றேன். இங்கே ஒரு எம்பிட்டு கோல் வருதுன்னு பாருங்க கைஸ். ஓகே, ஃபுட்டு ரெடி பண்ணிடுவோம். பசிக்குது. ரைட்டு, தூங்கிடுவோமா? பாருங்க, எம்பிட்டு கோளுக்கு நடுவில் தூங்க போகிறேன்ட்டு. ஓகே, சிக்கன் இருக்குது, தூங்குவோம். லெட்ஸ் கோ கைஸ். நாள் முடிவுக்கு 2ஆம் நாள் இது வெற்றிகரமாக நாள் சர்வே பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை நாள் சர்வே பண்ண போகிறேன்னு தெரில கைஸ். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்ருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கைஸ். இது பாருங்க, நம்ம எனிமீஸ் வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு முறை. என்னடா அடிக்கிறீங்க? ஒரு சின்ன பிள்ளைகளா? நாளைக்கு என்டர் ட்ராகன் அடிக்க போகிறேன். இதை காமெடி பண்ணிட்டுருக்கேன். போகடா பாட்டா ஒரு உன்னை வெடிக்க வைக்காமல் கொள்ளுங்க கைஸ். அதுதான் நம்ம டாஸ்க். போடா அப்பா. ஐயோ ஸ்கில்டன். இவனை மாட்டி விட்டாச்சு கைஸ். இதை என்னோட பிளான். அவனர்றா. ஓகே, நம்ம ஜாமி இப்போ இங்கே கொண்டுட்டானா ஸ்கில்டனை? சூப்பர்ரா, நீ தான் நம்பேன். ஸ்கெலிட்டனை இப்போதைக்கு அடிக்கிறது ரிஸ்க்கு கைஸ். ஷீல்டு செய்யலை நம்ம, அதனால் இவனுங்களை அடிச்சு விளாடுவோம். எனக்கு இப்போ அந்த மேலே இருக்க அயன் உறுத்திட்டு இருக்கு, அதை எடுக்கிறதுக்குதே இப்படி ரிஸ்க்கு. ஏதோ கிரிப்பர் வந்துட போகிறேன். கீழே கொஞ்சம் ஏதோ கோல்டு இருக்கா? கீழே நிறையா பேர் இருக்காங்க கைஸ். இங்கே என்னடா வர
சரி நம்ம போயிடுவோம். எதுக்கு உள்ளே போய் அடி வாங்கி செத்துக்கிட்டு மராயடா நீங்கள் எரிஞ்சு செத்துருங்கடா. சரின்னு அப்படியே இந்த சைடு இருக்க கோல்லாம் உடைக்க ஆரம்பிச்சாச்சு கைஸ். கோல் எம்பிட்டு இருக்குன்னு பாருங்க. தோண்ட நிறையாவே கோல் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நிறையாவே கோல் எடுத்துட்டேன். சரின்னு இருக்கிற பெட்டு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு இடத்த மாற்றுவோம் என்று கிளம்பிட்டேன் கைஸ். முதல் நான் செஞ்சது சீல்டு தான். ஓகே, நிறையா மாஸ்டர்ஸ் வருவாங்க, வெடிப்பாங்க, அடிப்பாங்க, அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறணும். ஓகே, அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகும்போதே இன்னொரு நாள் முடிஞ்சு கைஸ். சரின்னு தூங்கியாச்சு. 2 நாட்கள் சர்வே செய்து விட்டோம். 3ஆவது நாள் எங்கே போகிறது எது போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கேன் கைஸ். அங்கிட்டு இங்கிட்டுமா போய் நிறையா கேவ்ஸ் இதெல்லாம் கவனித்தேன். இப்போ என்னடா அது பெரிய கேவாக தான் போகுது. ஓகே, இப்போ இது நமக்கு தேவையில்லை. ஓகே, இந்த சைடு போமா, கடல் தெரியுது. இங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம். கேட்டஸ் தேவைப்படும் நமக்கு. ஏதாவது தூக்கி போடலாம். ராப்டன் ட்ரெஸ் தூக்கி போட்டு கேட்டஸ் எடுத்துக்கணுமா? சரி, ஓகே கைஸ். அப்படியே நான் மெல்ல மெல்ல மைக்ரேட்டாய் சென்று கொண்டு வந்தேன். புது புது பயோம்ஸ் பார்த்தேன். இந்த பயம் விட்டு இறங்கினோடனே அப்படியே இன்னொரு டெசர்ட் வந்துடுச்சு. இந்த டெசர்ட்டில் கொஞ்சம் நேரம் ஓடி பார்த்தாக்க ஒரு ஷாக்கிங் நியூஸ். எனக்கு தாப்பில் ஒரு டிடி மீன்ஸ் டெசர்ட் டெம்பிள். டெசர்ட் டெம்பிள், நீங்கள் என் பேரை நினச்சிக்கிறாதீங்க. இது டெசர்ட் டெம்பிள். ரைட்டாக சொல்லிட்டு இதுக்குள்ளே குதிச்சு தோண்ட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். டேரெக்டாக தோண்டி உள்ளே விழுந்துடக்கூடாது, சைடு வழியாக தோண்டி போகணும். உள்ளே செஸ்ட் பிளேட் வச்சுருப்பாங்க பாவிங்க. மிதிச்சோம்னா கீழே டீண்டி இருக்கும். இந்த செஸ்ட் பிளேட்டை மிதிச்சு உடச்சிட்டு கீழே இருக்கிறத பூரா உடைக்க டீண்டி போகிறான். என்னோட கண்ணு தெரில. ஓகே, ஃபுல்லாக லூட் அடிக்கணும். வாங்க, டிஎன்டி எடுத்தாச்சா? சரி, ஓகே. இப்போ இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், டைமண்ட் ஹார்ஸ் ஷீல்டு. வேறு என்னது, போன் எடுத்துக்கிடுவோம், தேவைப்படும். அயன் ஹார்ஸ் இது இருக்குது. ஓகே, அந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுருவோம் கைஸ். இதுக்குள்ளே கோல்டு நிறையா இருக்குது. கோல்டன் ஆப்பிள் தேவை, எல்லாத்தையும் எடுத்தாச்சு கைஸ். ஓகே, டை தேவைப்படாது. வேறு என்னது, இது வேணாம். நிறைய எங்கிட்ட இருக்குது, நிறைய ஹார்ஸ் ஷீல்டு இருக்குது. ஓகே, இதில் சேடல் இருக்குது. சேடல் தேவைப்படும். சரி, அவ்வளோதான். ஃபுல் லூட் அடித்தாச்சு. மேலே ஏறுவோமா கைஸ்? எங்கிட்டா வச்சு ஏறுறது? இதில் ஏறும். ஃபோன்றதெல்லாம் நல்லா கஷ்டமாக இருக்கும் கைஸ், நாட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, வெளியே வந்து நடந்துட்டுருக்கேன் கைஸ். இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறணும். ஓ மை காட், ப்ரோ இது பாருங்களேன். இப்போ தான் பக்கத்தில் இருக்கிற டெசர்ட் டெம்பிள்லேருந்து வெளியே வரேன். இது வேறு டெசர்ட் டெம்பிள் கைஸ். நான் அங்கே அந்த டெசர்ட் டெம்பிள் இதுக்கு நேராக அந்த சைடு இருக்குது. ஓகே, இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் கைஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சஸ்பீசியஸ் சாண்டெலாம் நிறையா கிடைக்கும். அந்த சஸ்பீசியஸ் சாண்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிற்காலத்தில். ஓகே கைஸ், இங்கே பாருங்களேன். இப்போ தானடா இந்த டெசர்ட் டெம்பிளில் லூட் அடித்தேன். இப்போ இன்னொரு டெசர்ட் டெம்பிள் வேறு இருக்குது கண்ணில். ஓகே, இதுலேயும் ஃபுல்லாக லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இதில் ஃபுல்லாக லூட் அடிச்சு நிறைய ஐட்டம்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. ஒரு என்சான்மென்ட் புக், ரெஸ்பிரேஷன் டு ஃபெதர் ஃபால் 4. ஓகே, யூஸ் ஆகும். ஃபெதர் ஃபாலிங் 4 நல்ல புக்கு. ஸோ அது நமக்கு தேவைப்படும் ரொம்ப. ஓகே கைஸ், வேறு என்னடா இருக்குது? நல்ல ஐட்டம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? வாவ், இது கைஸ் ஆர்மர் ட்ரிம்மர். இது எடுக்கணுமே. ஃபுல்லாக லூட் அடித்தாச்சு கைஸ். ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு மேலே வந்தாச்சு.
ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு நான் மேலே வந்தோடனே அந்த நாள் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த நாள் அப்படியே தூங்கலான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருந்தேன். தூங்கணும் அதை. ஓகே. ஹேய், யாரா அங்கே குழி நண்டி வச்சது? சரி கைஸ், முதல் தூங்குவோம் வாங்க. தூங்குவோம். நான் 3வது நாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். 3 நாள் முடிவுக்கு வந்துருச்சு இதோட. இப்போ 4வது நாள். ஓகே கைஸ், இங்கேருந்து பாருங்களே, இங்கே ஒரு டெசர்ட் டெம்பிள், அங்கே ஒரு டெசர்ட் டெம்பிள். ஓகே, அப்படியே இந்த சைடு நடந்து வந்துட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு இது இருந்துச்சு, ஜங்கிள். இந்த ஜங்கிளை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்ட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கான ஒரு பேஸ் கட்டணும். அந்த பேஸ் எங்கே கட்டலாம்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் கைஸ். கரும்பெல்லாம் இருக்குது. ஓகே, கரும்பு உடச்சி எடுத்துக்கிடுவோம், தேவைப்படும். இப்போ எங்கன்னா பேஸ் ஒன்று கட்டுறதுக்கான ஒரு நல்ல இடம் பார்க்கணும். எங்கே போகலாம்? அப்படியே நான் பேஸ் கட்டுறதுக்கான நல்ல இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ இன்னைக்குள்ளே எப்படியாவது நான் ஒரு தங்குறதுக்கான ஒரு இடம் பார்க்கணும். உள்ளே ஜங்கிளையும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இது ஒரு சின்ன ஜங்கிள் தான், ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் இது தாண்டி இன்னும் கடலில் நிறையா ஜங்கிள் ஐலாண்டாக தள்ளி போயிட்டுருக்கு. அதெல்லாம் இன்னும் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இது ஒரு தனி ஐலாண்டு மாதிரி இருந்துச்சு கைஸ். ஓகே, இந்த மரத்தை வெட்டி இங்கேருந்து என் பேஸ் போடலான் இருக்கேன். நம்ம வீட்டுக்கு படிக்கிறது கிராஃப்டிங் டேபிள் தான். ஓகே, வச்சுருவோம். ஒரு செஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கிடுவோம். இன்னொரு செஸ்ட்டும் செஞ்சுக்கிடுவோம். எதுக்கு, ஒரு லார்ஜ் செஸ்ட்டே செஞ்சு வச்சுக்கிடுவோம் கைஸ். ஓகே, இப்போ இதுக்குள்ளே இப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். ரேரான ஐட்டம்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிடுவோம். பாருங்க, ஆர்ஸ் ஆர்மர் எம்பிட்டுருக்குன்னு பாருங்கள். டிஎன்டி ஒரு 16 இருக்குதா? 18 9 இருக்கும். நிறையாவே நமக்கு ட்ரூப்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஹேய் நாய்க்குட்டி, 40 போன் இருக்குது. அவனை கண்டிப்பாக பிடிச்சிருவேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு போன் இருந்தாலும் இதை ரொம்ப நேரம் இப்படி காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு போனில் வர்றதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது கைஸ். என்ன சாப்பிட்டே இருக்கு? 5 சாப்பிட்ருச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு போன்லேயே அந்த நாய் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ அது எச்சியை ஊற விட்டு நீங்கள் அதை டைம் பண்ணிக்கலாம். என்ன அடிக்க மாட்டுற? இங்கே வா, அடி. இதை அடி, போ ரெடி. என்னடா என்ன பத்த மாதிரியே கடிக்கிற? இங்கே பாருங்க கைஸ், என்ன பத்த மாட்டுக்கே கடிக்குது. தலையை ஒரு பக்கம் வச்சு லெஜெண்டு போட சரவணி மாட்டுக்கு. ஓகே கைஸ், வேறு வீடு கட்டுறதுக்கான வேலையை பார்க்கணும். நிறையா டார்ச் செஞ்சுக்கிட்டேன் கைஸ். நிறையவே டார்ச் செஞ்சாச்சு. இன்றைக்கி பேஸை செட் பண்ணதுக்கப்புறம் 4வது நாள் முடிவுக்கு வந்துடுச்சு. 4வது நாள் தூங்கிட்டோம். ஓகே, வழக்கம் போல் 4வது நாள் தூங்கி 5வது நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த பேஸ் இன்னும் கொஞ்சம் செட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நிறையா மரங்கள்லாம் வெட்டணும். இந்த மரக்கட்டையில் ஜங்கிள் வுட்டால் இந்த என் பேஸை செய்யலான் இருக்கேன். ஸோ முதல்ல நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறோம். சாப்பாடு ரொம்பவே கம்மியாக இருக்குது. சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் சாப்பாடெலாம் நிறையா தேவைப்படுது. இப்போதைக்கு நம்ம பேஸ் ஒன்று செஞ்சுட்டு இடம் ஃபுல்லாக டார்ச்சை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இடம் ஃபுல்லாக டார்ச் வச்சுக்கிறணும். ஏன்னா இது ஹார்டு கோர், எப்போ வருவான்ட்டே சொல்ல முடியாது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஜங்கிள் ட்ரீ சாப்ளின்ஸ்லாம் நிறையவே கிடச்சிச்சு. நிறையா ஜங்கிள் ட்ரீஸையும் வெட்டி அதோட சாப்ளின்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வீடு கட்ட நிறையா விட்டு தேவைப்படுது. ஸோ அந்த சாப்ளின்ஸ் பூரா நட்டு வச்சாலும் வளராது கைஸ். சாரி, ஸ்பாய்லர் அலர்ட். நட்டு வச்சாலும் அது வளராது கடைசியில். ஓகே, இது ஒன்று வளர்ந்துருச்சு. ஓகே, வேறு என்ன கொஞ்சம் சாப்ளின்ஸ் எடுக்கணும். இன்னொரு 4 சாப்ளின்ஸ் வந்துருச்சு. 5 சாப்ளின்ஸ் இருக்குது இப்போதைக்கு.
கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இதையும் வச்சேன். ஆனால் இது என்கிட்ட இருந்த 30 இதையும் போன்மேலையும் தின்றுச்சு. ஆனாலும் இது வளர மாட்டேங்குது. 40க்கு மேலே தின்றுச்சு. ஏன் வளர மாட்டேங்குதுன்னு எனக்கு இன்ன வரையும் தெரில. ஸோ அதுக்கு மேலே அதை நான் வளர வைக்க விரும்பலை. ஸோ கரெக்டாக தான் வச்சேன். நான் கரெக்டாக வச்சேன். ஏன் இது 4 வச்சதுக்கப்புறமும் ஏன் வளரலன்னு எனக்கு இது வரையும் புரியலை. என்கிட்ட இருந்து எல்லா போன்மேலையும் தின்றுச்சு. ஸோ இந்த வேலை பார்க்குறதுக்கே மரத்தை வெட்டி சாப்ளின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கே இந்த நாள் முடிஞ்சிடுச்சு கைஸ். ஸோ எப்போவுமே சூரியன் அந்த சைடு தான், என் பெட்டு பார்த்துருக்க சைடு தான் சூரியன் முடியும். ஸோ இன்னும் நாள் முடியலை. ஸோ நான் சில வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ அதான் சாப்பாடெலாம் ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே ஃபர்னஸ் வச்சு நான் கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். தூங்கணும். நம்மடா இருட்டலை இருட்டு ஏமா தூங்கிட்டு போக. ஸோ அந்த சைடு சூரியன் பெட்டு அப்படியே பார்த்த மாதிரி சன்செட் ஆகுறத பார்த்த மாதிரி தூங்குவேன் கைஸ். நல்லாயிருக்கா? இந்த சைடு சன்ரைஸ். பேசாமல் பெட்டை திருப்பி போட்டுருவோம். நம்ம சன்ரைஸ் பார்த்த மாதிரி எந்திரிக்கிற மாதிரி வீடு கட்டினாங்க அப்புறம் செட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ சவால் எடுத்து நான் இருக்கிற வீடை பூரா சரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பேஸ் ரெடி பண்ணணும். அந்த பேஸ் சரி செய்யணும் ஸோ என் சவாலை வச்சு சவாலை உடைய எல்லா பேஸையும் சரி செஞ்சாச்சு. பாருங்கள் இதை பூரா டேட்டை பூரா உடைக்கணும். எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். என் வீடை நான் ஜங்கிள் வுட்டால் கட்டலான்னு நினச்சேன். அதனால் ஜங்கிள் வுட்டெல்லாம் நிறையாவே நான் கலெக்ட் பண்ண போயிட்டேன் கைஸ். கலெக்ட் பண்ணும்போது நிறையா ஆடுகளும் கிடச்சி அந்த ஆடையும் அடித்து போட்டாச்சு. நிறையா வுட்டு கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இப்போ நிறையா தர்பூசணி பழம் கிடச்சிருக்கு கைஸ். நிறையவே தர்பூசணி பழம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது பசியப்போ அது உதவும் கொஞ்சம். இதை நான் ஃபார்மும் பண்ணலான்னு தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் கையில் வச்சுக்க போகிறேன் கைஸ். ஓகே, ஆடெல்லாம் அடித்து எடுத்து இதெல்லாம் மீட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. நம்ம வந்துட்டான் பாருங்கள் நமக்கு ரீஸ் தரதுக்கு. குறாய் இவன் வந்துடுவேன் கண்டிப்பாக எப்பயுமே. ஸோ இவன் அடித்து நம்ம கைட்டு எடுத்துக்கிறணும். நீங்கள் எடுத்துக்கிட்டா நான் வரேன் அப்படின்னு தான் கிளம்பிட்டேன் கைஸ். ஓகே, கிளம்பியாச்சு. கயிறு எடுத்தோடனே இன்னும் கொஞ்சம் நான் மரத்தெல்லாம் உடைக்கணும். ஸோ மரம் எங்கே எனக்கு அழகாக இல்லாமல் எங்கே தெரியுதோ அங்கெல்லாம் மரத்தை உடச்சி எடுக்கலான்னு பார்த்தேன். இங்கே என்ன அது கண்டிப்பாக இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா இது கீழே லாவா இருக்குன்னு தான் அர்த்தம் கைஸ். ஏன்னா மேலேயே இந்த மாதிரி கல்லெலாம் இருக்காது. கொஞ்சம் தோண்டாக தான் இந்த மாதிரி கல்லாம் கிடைக்கும். ஸோ என் கெஸ்ட் படி இந்த இடத்துல லாவா இருக்குதுன்னு நான் நினச்சிட்டோன்னே லாவா இருந்துச்சு கைஸ். அதை ஃப்யூச்சரில் அந்த இடத்துக்கு போய் நம்ம லாவா எடுத்துக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஓகே, இந்த இடத்துல குழியாக இருந்துச்சு, கிரீப்பர் விடுச்சு, அதெல்லாம் சரி செஞ்சாச்சு. ஸோ நிறையாவே வுட்டை கலெக்ட் பண்ணேன். அதை வச்சு பேஸுக்கு ஒரு இது போடலான்ட்டு கிளம்பிட்டேன். இந்த மரமெல்லாம் வெட்டி இருக்கிற மரத்தை வெட்டி இன்னும் கொஞ்சம் நிறையாவே வுட்டு தேவைப்பட்டது. நிறையா வுட்டு எடுத்துட்டேன். இந்த இடத்துல கிளி வேறு சவுண்டு விட்டுட்டுருக்கு கைஸ். நிறையா கிரீப்பர் மாரி சவுண்டு விடுது, பயமாக இருக்குது அது வேறு. ஸோ நான் நிறையாவே வுட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். இந்த 40 வுட்டை வச்சு நான் என் பேஸுக்கான அவுட்லைன் செய்ய போகிறேன். 1 2 3 இறங்கு. இங்கேருந்து ஒரு 4 இது தள்ளி 1 3 4 5ஆவதுல ஒன்று வைக்கணும். அப்படியே 1 2 3. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் வளையிற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரிலாம் செட் பண்ணியாச்சு என்னோடய ஹவுஸுக்கான ஒரு அவுட்லைன். ஸோ அவுட்லைன் பூரா ரெடி. அவுட்லைன் போட்டோடனே பார்த்தீங்கன்னா இருட்ட போகுது. ஓகே, 6ஆவது நாள் முடிவுக்கு வந்துடுச்சு. 6 நாள் முடிஞ்சு 7 நாள் முடிஞ்சிச்சு. 7 நாள் முடிஞ்சுது. 8ஆவது நாள் தூங்கி எந்திரிச்சாச்சு. ஓகே, வெற்றிகரமாக சாகாமல் 7 நாள் கடந்தாச்சு கைஸ். இன்ன வரை எதுவும் பண்ணலை. நான் வீடு கட்டுறேன்ட்டேன் ஃபுல்லாக ஓட்டியாச்சு. 7 நாளையும் அடுத்து பார்ப்போம் கைஸ். நான் உயிரோடு இருக்கேன்னா ஒரு 100 days ஆகுது கம்ப்ளீட் பண்ணுறேன்னாட்டு. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக 10 நாள் லாண்டு தான் போடலான்ட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா ஃபுல்லாக போட்டாலும் பார்க்க மாட்டீங்க யாரும். ஸோ ஒரு 10 நாள் லாண்டு போகிறேன் கைஸ். ஃபுல்லாக அது ஒரு 3 மணி நேரம் கிட்ட வரும் கைஸ். 100 நாள் ஆறதெல்லாம்
கண்டிப்பாக நான் எடிட் பண்ணாலுமே அது ஒரு 3 மணி நேரம் கிட்டனாச்சும் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி 3 மணி நேரம் கிட்ட போட்டாலும் அவ்வளோவா வியூவர்ஸ் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் உங்களுக்காண்டி நான் வந்து கம்மியாக குறைச்சி 10 நாளாக போடுறேன். போர் அடித்தா அதை பாருங்கள் என் வீடியோஸை. ஸோ இந்த மாதிரி என் வீட்டை செட் பண்ண போகிறேன். என் வீட்டுக்கு செவர் இதெல்லாம் செட் பண்ணணும். ஓகே, என் வீட்டுக்கு ஃபுல்லாக பார்டர் ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்படி தான் என் வீடு. ஸோ இதுக்கு வந்து மெயின் வாசல் எங்கிட்ட வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கிட்டமா ஓடி கடைசியாக எங்கே இந்த சைடு வைப்போம் அப்படின்னு இந்த சைடு வச்சுருக்கீங்க கைஸ். ஸோ இங்கிட்ட ஒரு பின்னாடி பேக் கேட் கொன்னா வாசல் அப்படி ஒன்று வச்சிடலான்ட்டு இங்கே ஒரு கேட்டு, இங்கே மெயின் கேட். ஸோ இந்த சைடு நான் ஃப்யூச்சரில் வெளியே ஒரு டாக் மாதிரி கட்டலான்ட்டு இருக்கேன் கைஸ். டாக் மீன்ஸ் ஒரு ஃபிஷ்ஷிங் பிளேஸ் மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். அது அந்த இடத்துல உட்காந்து இந்த பீச்சை பார்க்குற மாதிரி, இந்த ரிவரை பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கணும், அதுதான் பெரிய வேலை. ஸோ இன்னும் வீடும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த 10 நாளைக்குள்ளே இந்த வீடை பாதியாவது கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ். ஸோ இதை பூரா உடப்போம். செஸ்ட் இருக்கட்டும் இப்போதைக்கு. ஸோ நான் அந்த இதை பூரா அங்கே வைக்கிறேன். ஓகே, இல்லை இது மேலே வைக்க வேணாம், ஏன்னா நான் வந்து ஸ்லாப் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. அதனால் கீழே வச்சுருவோம். சரி குட், அவ்வளோதான். இந்த இடம் தான் என்னோடய இப்போ பெட்ரூம். இப்போதைக்கு ஒரு பெட் இருக்கனால ஒரு பெட்டு வைப்போம். ஒரு செஸ்ட் ஒன்று வச்சுருவோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த இடத்துல தூங்க போகிறேன். வீடு கட்டினதுக்கப்புறம் என்னோடய 8வது நாள் முடிஞ்சிச்சு. வீட்டில் தூங்குகிறேன். 8வது நாள் முடிந்து விட்டது நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு டார்ச் வைக்கணும் உள்ளக்க பெட்ரூம்குள்ளே. வெளியில் ஒன்று வச்சுருவோம். இங்கே ஒன்று, இதை எடுத்துருவோம். இங்கே ஒன்று. ஸோ நான் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு சிம்பிளான ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒன்று செட் பண்ண போகிறேன் கைஸ். அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்க. ஸோ இதுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் அந்த கேம்ப் ஃபயரை. அவ்வளோதான். இந்த புகை வந்து வீட்டுக்கு மேலே போகிற மாதிரி செட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒன்று இது செஞ்சுருவோம். ஸோ வீட்டுக்கு மேலே போகிற படிக்கட்டு. ஓகே, கதவு ஒன்று வச்சிடணும். இந்த கதவு அப்படி இப்படிமா வச்சு எப்படி வச்சா அழகாக இருக்குன்னு பார்த்தேன். ஓகே கைஸ், ரெடி ஆயிடுச்சு வீடு. பேசிக்கான ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு கேம்ப் ஃபயர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிராஃப்டிங் டேபிள். குளிர் காய்வோம் கைஸ். வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு குளிர் காய்வோம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இது என் கிளி. ஒரு நாள் ரோட்டில் ஓடிட்டுருக்கும்போது கிளியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஓகே, இங்கேருந்து இங்கிட்டு வியூலாம் ஓகே தான். ஸோ இப்போ வந்து மைனிங் பண்ணுறதுக்காக இந்த இடத்த நான் ரெடி பண்ணிருக்கேன் கைஸ். ஸோ கீழே போய் பார்த்ததுக்கப்புறம் மைனிங் பண்ணுறதுக்கு நல்லா தோண்டியாச்சு. ஓகே, மைனிங் கொஞ்சம் தூரம் பண்ணிட்டே போயிட்டே இருந்தேன் கைஸ். அப்புறமேட்டு இருட்டிருச்சு. ஸோ தூங்கணும். 8வது நாள் முடிவு, 9வது நாள் முடிவுக்கு வந்து விட்டது கைஸ். 9 நாள் வெற்றிகரமாக பயணம் செய்து விட்டோம். 10 நாளும் செய்து விட்டுருவோம், நம்பிக்கை இருக்கிறது. ஸோ சில வேலைகள்லாம் முடித்து விட்டு தூங்குவோம். அதை ஃபார்மிங் பண்ணுங்க கைஸ். அதனால் போ செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ ஃபார்மிங் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. தூங்குவோம். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். 10வது நாள், இந்த வீடியோவின் கடைசி நாள். இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் நான் பண்ணலை கைஸ். ஒரு அரை மணி நேரம் வீடியோ தான். ஓகே, உங்களுக்காண்டி நான் வந்து பேசிக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன். ஓகே, இந்த வேர்ல்டை மெயின்டைன் பண்ணுவோம். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி அதை ரெடி பண்ணிட்டுருக்கேன் கைஸ். இதெல்லாம் உடச்சிருவோம், வேணாம் இப்போதைக்கு. ஓகே, இப்போ ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல செஸ்ட்டு வைக்கணும் வீட்டில். ஸோ இந்த இடத்துல வந்து செஸ்ட்டை பூரா வச்சிட்டேன். எப்படி வைக்கிறதுனா இப்படி வைப்போம், இப்படி வைப்போம், அவ்வளோதான். சிம்பிளாக செஸ்ட்டு வச்சுருக்கேன். லெட்ஸ் கோ கைஸ். இங்கே இருக்கிற பொருளை பூரா செஸ்ட்டில் எடுத்து வைக்கிறது தான் இன்றைக்கி ஒரு வேலை.
ஸோ எல்லா பொருளையும் வச்சுட்டு உடச்சி வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லா பொருளையும் செப்பரேட்டாக வச்சிட்டேன் கைஸ். பிளாக்கெல்லாம் ஒரு இடத்துல, இதெல்லாம் ஒரு இடத்துலன்ட்டு. ஓகே, இந்த இடத்துல தான் நான் ஃபார்மிங் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இது கேம்ப் ஃபயர் வச்சு விட்ருவோம். நாயை உள்ளே கொண்டு வந்தாச்சு கைஸ். என்னோடய நாய் பெட்ரூமில் இருக்கட்டும். உள்ளவா நீ பெட்ரூமுக்கு உட்காரு. அழகாக இருக்குது பாருங்கள். சரி, ஓகே. அப்புறமேட்டு ஃபார்மிங் பிளேஸ் ரெடி ஆயிடுச்சா? ஓகே, இதுதான் வந்து என்னோடய இப்போ பேஸ் ரெடி ஓரளவுக்கு. இன்னும் மேலே இதுக்கான ரூஃப்லாம் செட் பண்ணும் கைஸ். ரூஃபெல்லாம் செட் பண்ணிட்டு என் ஃபார்மிங்லாம் ரெடி பண்ணிட்டு, ஓகே, விதையெல்லாம் எடுத்து கையில் வச்சாச்சு. நான் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இடத்தெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். டெஸ்டிங் வச்சாச்சு. ஸோ ஃபார்ம் பண்ணுறதுக்கான இடம் ரெடி. ஸோ இன்றைக்கி நைட் நான் தூங்க போகிறேன். 10 நாள் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ என்னோடய ஃபஸ்ட் 10 days இதோட முடிய போகுது கைஸ். 10 நாள் தூங்குறதுக்கு முன்னாடி கண்ட இடத்துல உட்காந்துட்ருக்கு டார்ச்சு. இன்னும் தூங்குவோம், அப்புறம் நான் வந்துட போகிறேன். ஸோ 10 நாள் முடிவுக்கு வந்து விட்டது கைஸ். ஸோ 10 நாள் வீடியோ இதோட முடிய போகுது. இன்றைக்கி வந்து 11ஆம் நாள் ஓடிட்டுருக்கு. ஸோ 11 days பிளேடுன்னு வந்துடும். அடுத்து தூங்கணும்னா சரி கைஸ், நம்ம இந்த டார்ச்சை பெட்ரூமில் வச்சுக்கிட்டு, ஓகே, சில வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு நாள் தான் இன்றைக்கான வீடியோவில் பேலன்ஸ் இருக்குது கைஸ். இந்த ஒரு நாள் முக்கியமான வேலை இருக்குது. இந்த ஃபார்மிங் பிளேஸ் பெருசாக செய்யணும். ஒரு பெரிய ஃபார்மிங் பிளேஸ் மாதிரி நான் அப்படியே ஒரு லேயராக செய்யலான்னு இருக்கேன் கைஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயருக்கு வந்து ஒரு 8x8 போட்டு, அடுத்த லேயருக்கு வாட்டர் ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4x4 பிளாக்ஸுக்கு வந்து வாட்டர் அப்சர்வ் ஆகும். ஸோ அப்போ 2 வாட்டர் பக்கெட், ஒரு இதில் 2 வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி வச்சு இது செஞ்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃப்யூச்சரில் இந்த இடத்துல இப்படி போகிற மாதிரி டாக்கு கேம்குள்ளே செட் பண்ணிட்டு ஃபிஷிங் பிளேஸ் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபெல்லாம் வச்சு, உட்டன் ஸ்லாப் வச்சு மேலே ரூஃப் மாதிரி செஞ்சுட்டு, அதில் இந்த இதெல்லாம் ஃபென்ஸை வச்சு ஒரு மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி செய்யணும் கைஸ். அதெல்லாம் நல்லாயிருக்கும். உள்ளக்க லேம்ப்லாம் செட் பண்ணி செம்மையாக இருக்கும் வியூவே. ஸோ நீங்கள் ரெகுலராக பாருங்கள் கைஸ். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னும் 100 daysலாம் ப்ளே பண்ணுறோம்னா இந்த இடமே ரொம்பவே மாறி இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடெல்லாம் பெருசாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சரி செய்வோம். இந்த இடம் வாசல் மெயின் கேட்டே கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெயின் கேட்டாக டேட் நிறையாவே இருக்குது. ஓகே, கொஞ்சம் இந்த இடத்த பூரா கொஞ்சம் நல்லா அழகாக மாற்றிட்டு, ஓகே, இந்த இப்படி வர கொஞ்சம் நல்லா இருக்கணும். இந்த இடத்துல பூரா பூ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நல்லா இருக்கணும் கைஸ் அந்த இடம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு இப்போ. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு ஃபிஷிங் டாக் மாதிரி செட் பண்ண போகிறேன் கைஸ். ஃபிஷிங் டாக் செட் பண்ணிட்டு சைடில் வந்து என்னோடய போட் இதெல்லாம் நிற்கிறதுக்கான ஒரு இடம் செட் பண்ணணும். இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு மாதிரி நல்லா இல்லை. இந்த இடத்த மேலே கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு கைஸ். ஏன்னா அது வந்து என் வீடு வந்து ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அப்போ தான். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம்.